பலம் எதனால் டிஸ்டர்ப் ஆகுது, எதனால் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது என்பதை குடும்பத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக திருமணம் செய்வாங்க, திடீரென்று நல்ல உயர்வுக்கு வருவாங்க. காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் மட்டுமல்ல, இந்த சாபத்திலிருந்து அவர்கள் வரக்கூடிய அளவிற்கு அந்த சத்தியத்திலே ஆழமான ஒரு ஞானம் இருக்கும். என்ன ஞானம் என்றால், உரைக்கப்படுகிற சத்தியம் விடுதலை தரக்கூடிய சத்தியமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போய் ஆராதித்தால் தான் உங்களுக்கு விடுதலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் செய்த ஒரு பலி பறவையை துண்டிக்கவில்லை, அவர் மேலே காரில் வந்து இறங்குறது, நித்திரை செய்து விடுகிறார். அப்பொழுது இவர் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இஸ்ரேல் புத்திரர்கள் தப்பித்திருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கானானுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழித்து தான் ஆபிரகாம் வர்றாரு. இவர் செஞ்ச பல நல்ல காரியங்களை அவர் செஞ்சுருக்கலாம். ஒரே ஒரு பலி சரியாக செலுத்தலை. 430 ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் புத்திரர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. ஆதி